ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த தட்டைப்பயிறு குழம்புக்கு 2-3 முருங்கைக்காய், ஒரே ஒரு கத்தரிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா கிரேவி ரெடி பண்ணணும். அதுக்காக லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், 2-3 பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, தேங்காயும் அதோடு சேர்த்து வறுத்துட்டு, ஒரே ஒரு தக்காளி, குழம்பு பொடி புளிக்குழம்பு பொடி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துட்டு, இதில் கொஞ்சமாக மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. இதுதான் மசாலா கிரேவி. இதுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட்டைப்பயிரை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 80% வேகிற அளவுக்கு தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா கூட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நான் கடுகு சேர்க்கலைங்க, வெந்தயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2-3 பச்சை மிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நான் புளி சேர்க்கலைங்க. இதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, நான் எப்போதுமே ஃபஸ்ட்டே கல்லுப்பு சேர்த்துருவேன். கல்லுப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி அதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டு, முருங்கைக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, முருங்கைக்காவும் ஒரே ஒரு கத்தரிக்காயும் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா கிரேவி, அந்த மசாலா கிரேவியையும் இதோடு சேர்க்கணும். காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா அந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வேகணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு காயப்பொடி சேர்த்துருக்கேங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிரும். மல்லி இலை நம்ம வீட்டில் இல்லை, மல்லி இலை இங்கே வந்து டக்குன்னு கிடைக்காது, அதனால இதை மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் எப்போதுமே சமைச்சி முடித்த உடனே அந்த குட்டி குட்டி பாத்திரமாக இருக்கட்டும், மண்சட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கழுவி உடனே நான் என் கைப்படவே மாற்றி வச்சுருவேன். ஏன்னா டக்குன்னு இது வந்து கை தவறிடுச்சு அப்படின்னா சங்கடமாக போயிடும். அதனால நான் எப்போதுமே மண்சட்டி எல்லாமே சமையல் முடிஞ்ச உடனே கையோடு கழுவி மாற்றி வச்சுருவேங்க. இந்த தட்டைப்பயிறு குழம்புக்கும் அப்பளம் பொரிச்சோன்னா சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.